இப்ப நடந்தது வந்து ஒரு என்னை கேட்டா வந்து இது ஒரு ட்ரைலர் தான். அந்த சூட்சமங்கலத்தை தான் இந்த டயத்துல வந்து சிஎம்மாவே ஆயிருக்காரு. இப்ப மத்த எல்லா கட்சிக்குமே இப்ப இருக்க சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எடப்பாடி ஐயா ஜாதகத்தை எல்லாம் பார்த்திருக்கேன். அவர் வந்து இந்த போந்தசையில ராகுபத்தி வரும்போது நிர்கதியா தான் நிற்பார். ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா ஆகவே முடியாது, அவ்வளவுதான். உதயநிதி ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கே பெரிய கண்டம். இவர் தோத்ததே பெரிய நல்லது. நல்லதுதான், தோத்தது நல்லது. இல்ல அப்படின்னா இந்நேரம் காலி பண்ணிருக்கு. திமுகவோட நிலை இன்னும் இறங்க முகம் தான் சொல்றீங்க. 100%. சரிங்க, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னொரு பெண் வாரிசு இருக்காங்க, கனிமொழி. அது டப்பு இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலின் இறப்புக்கு அப்புறம் இறைவனூர் மீறி தெல்லமுட்டமை என்பர்களே வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவுடைய அண்ணாமலை ஐயா இருக்காங்க. மிக பிரபலமான ஜோதிடர். விஜய், தமிழக முதல்வர் விஜய் இன்னைக்கு வந்து நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க. தமிழக முதல்வராக நடிகர் விஜய் வருவார், நிச்சயம் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா சொன்ன மாதிரியே விஜய் வந்துட்டாங்க. தொடர்ந்து நம்மளோட பயணிச்சிட்டு இருக்காங்க. ஐயாவை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பிஸி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நம்ம நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு. கண்டிப்பா சொல்லுங்க, இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, நீங்க சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, எப்படிங்க பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கட்சியை பத்தி நம்ம வந்து நம்ம பெருசா இதை எடுத்து போடலாமா? நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் பேசினோம். அப்புறம் நம்ம என்னோட சேனல்லையும் நிறைய பேசியிருக்கேன். அது டிஎம்கேயும் சரி, ஏடிஎம்கே, விஜய் எல்லாரையும் பத்தி நம்ம பேசியிருக்கோம். நம்ம சொன்னது மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமே நான் வந்து இதை பேச ஆரம்பிச்சேன். அந்த கரூருங்கிற ஊருக்கு போயிருக்குது, இது அந்த அந்த காலகட்டம், நடந்த காலகட்டத்தை வச்சு சொன்னேன். அந்த கருங்கிறது குருவோட ஆதிக்கம் உள்ள இடம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது பாதகாதிபதி, அது என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கடந்த காலம் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரிக்கு நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலாக கணிச்சோம். அந்த சீட்டு வந்து நம்ம ஒரு 125 சீட்டு அந்த கணக்கில் நம்ம சொன்னோம். இப்போ 108 சீட்டு வந்துச்சு. அதுக்கு கேண்டிடேட்டோட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். பட் ஆனால் சிஎம் ஆகுறது இவர் தான் ஆவாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்க்கமா சொல்லியிருந்தோம். நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆமா, புதுசா வந்து ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கெல்லாம் நிறைய மிரட்டல் கால்லாம். நிறைய ப்ரெடிக்ஷன் திமுக தான் வரும்னாங்க. இல்ல அப்படிதான் எனக்கு நிறைய என்னைக்கிட்டே நான் வந்து வீடியோஸ் என்ன பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னட்ட கான்டாக்ட் பண்ணி பெரிய ஜோதிடர்லாம் நம்மகிட்ட பேசினாங்க. எப்படி நீங்க சொல்றீங்க 160 சீட்டு வரும், 150 சீட்டு வரும், நீங்க எப்படி சொல்றீங்க, இது வந்து அவர் வரலாம் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது பண்ணாங்க. நான் நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பரே என்னை இது ஆப்போசிட்டா பேசினவங்க நம்பர்லாம் கூட சேவ் பண்ணி மே நாளில் பாருங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காவே சொன்னேன். அது அவரோட ராசி லக்கணப்படி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் வரணுங்கிறது அவரோட விதி. இப்ப எல்லாருக்கும் அது அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப இது. ஏன்னா ஒரு ஜாதகத்துல திரிகோணம் பிளஸ் கேந்திரம் வலுப்பட்டுட்டா அது எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் 100% வந்து பெரிய அளவில் வெற்றியை தான் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையில இருக்கவங்க தொழில் ரீதியாக பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். நம்ம எதை நோக்கி எதுல பயணிக்கிறோமோ அந்த பயணத்துல பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கறது தான் இந்த திரிகோணங்கிறது அதிர்ஷ்டம். கேந்திரங்கிறது தன்னோட சொந்த உழைப்பு. ஏன்னா தன் சொந்த உழைப்பால தான் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்து முன்னேறி வந்திருக்காரு. அதே காலகட்டம் வரும்போது அந்த திரிகோணம் பிளஸ் கேந்திரம் வலுப்பெறும் போது அந்த சூட்சமங்கள் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தோட சூட்சமங்கள் நடந்துச்சு. எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமும் சரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் சரி, அந்த தேதி கரெக்டாக நடந்துச்சு. அதுபடி அவருக்கு வந்து அந்த இது வந்து இப்போ ஆட்சி வந்துருச்சு. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை சீட்டு ஸ்டாலினே தோப்பாரு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் நிறைய விமர்சனம் எனக்கு வந்துச்சு. 100% அது மாதிரி தான் நடந்துச்சு. இதுனா விதி வந்து வலியது. ஆமா, கண்டிப்பா ரொம்ப தெளிவா வேலை செய்யாது. இப்போ வந்து நீடித்த ஆட்சி கொடுப்பாருங்களா திரு விஜய்? வந்து நீடித்த ஆட்சி கொடுப்பாரு, அடுத்த 10 வருடங்கள் இவருதான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இன்னும் அடுத்த எம்ஜிஆருங்கிறாங்க. தொடர்ந்து இருப்பாரா, இல்ல அந்த 5 வருடங்கள் மட்டும்தான் அந்த ஆட்சிக்கான ஜாதக ரீதியா வாய்ப்பு இருக்கா? இப்ப நடந்தது வந்து ஒரு என்னை கேட்டா வந்து இது ஒரு ட்ரைலர் தான். நான் அப்பையிலேருந்து அதுதான் சொல்றேன். அந்த சூட்சமங்கள்ட்ட தான் இந்த டயத்துல வந்து சிஎம்மாவே ஆயிருக்காரு. அடுத்து வரப்போற காலகட்டம் திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட பலமாவே இருக்கு. அதனால அவர் வந்து அப்படிலாம் வந்து ஈஸியெல்லாம் இடப்பற்ற முடியாது. மற்ற ஜாதகம் இந்த இப்போ இந்த அண்ணாமலை ஜாதகமே வந்து நான் கணிச்சிருந்தேன். கணிச்சு அவர் வந்து இப்போ பிஜேபி விட்டு வெளியில வந்துருவாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தனியா வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிப்பாரு. இயக்கத்துக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிப்பாரு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே 100% வந்து நடந்துதான். இப்ப இன்னைக்கு வந்து இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த ஒரு 14 மாசத்துக்கு ஏன்னா அவங்க அந்த கொங்கு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஜாதகம் நல்லா பார்ப்பாங்க. அவங்க எனக்கிட்ட நிறைய கிளைண்ட் இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களாம் கரெக்டா அந்தந்த டயத்துல தான் அதை செய்வாங்க.
அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இந்த 11 மாசத்துக்கு அப்புறம் கண்டபசன் வந்து அவர் வந்து கட்சியாவே வந்து அறிவிச்சிருவாரு. இது எல்லாமே நம்ம சொன்னது மாதிரி தான் நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப இவருக்கு வந்து அந்த சூட்சமங்கள் ராகுவோட அந்தரம் போயிட்டு இருந்ததுனாலதான் இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற்றார். அந்த சூழ்ச்சிலாம் ஏகப்பட்ட சூழ்ச்சி. இந்த ராகு வந்து சூழ்ச்சியை கொடுத்து முறியடிக்கிற வேலையை ராகு செய்யும். அது ஒரு நிழல் கிரகம். அது எப்படிப்பட்ட ஒரு மனிதரோட வாழ்க்கையில அந்த ராகு மட்டும் நல்லது செய்யறவரா இருந்துட்டார் அப்படின்னா 100% எப்படிப்பட்ட இதா இருந்தாலும் முறியடிச்சிடும். அது மாதிரி அந்த சூட்சமங்கள் நடந்துச்சு, அவர் வெற்றி பெற்றாரு. இந்த 9 மாசத்துக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே சொல்றாங்க 6 மாசத்துக்கு அப்புறம் கவுந்துரும், இல்ல 3 வருஷத்துக்கு வந்துருங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு நிழல்ல ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா கட்சிக்குமே ஆபத்து தான். இப்ப மற்ற எல்லா கட்சிக்குமே இப்ப இருக்க சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எடப்பாடி ஐயா ஜாதகத்தை எல்லாம் பார்த்திருக்கேன். அவர் வந்து இந்த போந்தசையில ராகுபத்தி வரும்போது நிர்கதியா தான் நிற்பாரு. ஏன்னா அது ஒரு விபரீத ராஜயோகத்துல சிஎம் ஆனவர். அடுத்த கட்டத்துக்கு வரும்போது எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டீங்க எடப்பாடி அவர் ஜாதகத்தை ரொம்ப சந்தேகம் தான் சொல்லிருந்தோம். எல்லாம் அதுதான் சொல்றேன். இப்ப ஸ்டாலினா எடப்பாடியான்னு பார்த்தாலுமே எடப்பாடி வந்திருப்பாரு. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா எடப்பாடி தான் வந்திருப்பாரு. ஆனா சில பேர் வந்து ஸ்டாலின் சொல்றாங்க. 100% ஸ்டாலின் வர வாய்ப்பே இல்லை. இவர் விஜய்ங்கிற ஃபேக்ட் இல்லை அப்படின்னா 100% வந்து எடப்பாடி தான் சிஎம் ஆயிருப்பார். ஏன்னா சொல்லலாம் மற்ற ஜோதிடர்லாம் அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. 100% எடப்பாடி தான் வந்திருப்பார். விஜய் ஃபேக்ட் வந்ததுனாலதான் இது பண்ணி, ஏன்னா அது பலம். ஆனா மற்றபடி இனி ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா ஆகவே முடியாது. அவ்வளவுதான், ஒரு டைம் தான். அதுவுமே அப்பா பிறந்த கேது வந்து 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த அதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருந்துன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வர முடிஞ்சிச்சு. 100% இதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே கிடையாது. ஸ்டாலின் ஆல்ரெடி சொன்னீங்க இதே மாதிரி வரமாட்டாருன்னு. கண்டிப்பா அது மாதிரி வரல. உதயநிதி ஜாதகம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இவரை முன்னிறுத்தணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது வந்து ஃபேக்ட் இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்ல. அந்த கிரகத்தோட வலிமை எப்படி வேலை பார்த்திருக்கு அப்படின்னா, இவரை முன்னிறுத்தணும்னு ஆல்ரெடி நான் நிறைய சேனல்லையும் பேசியிருந்தேன். அதாவது கட்சி வந்து இவர் ஒதுங்கணும், ரிசர்வ்ட் ஆகணும், இவர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுக்கணும், இவர் செயல்படணும்னு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இவங்க அந்த இயக்கத்துல இல்லை. ஏன்னா இப்போதைக்கு தலைவர் வரதான் ஸ்டாலினா தான் இருக்காரு. அப்ப இருக்கும்போது சொன்னோம் பாத்துங்க, இப்ப இவரை தோக்க வச்சு அந்த கிரகம் என்ன பண்ணிச்சுன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக்கிடுச்சு. இதுதான் அதோட சூட்சமே. அது என்னதான் பண்ணினால் நாம இப்படிதான் இது பண்ண பார்த்தா இவரை பதவி இல்லாம ஒண்ணுமே எம்எல்ஏ கூட இல்லை இன்னைக்கு இல்லாம அவரை கொண்டு போய் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆக்கிடுச்சு அப்படின்னா அது அந்த கிரகத்தோட இது. அது 2 பேருக்கும் அவர் உதயநிதி ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கே பெரிய கண்டம். இவர் தோத்ததே பெரிய நல்லது. தோத்தது நல்லது இல்ல அப்படின்னா இந்நேரம் காலி பண்ணியிருக்காங்க. ஆனா அரசியல் அதிகாரம் தானே முக்கியம். அதிகாரம் அது வந்து அது வேற. அதை தாண்டி இப்ப துர்காமா கேட்டீங்க அப்படின்னா தன்னோட கணவனோட உயிர் முக்கியமா, இது பதவி முக்கியம் இல்லாட்டா உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு தோத்தது அவங்களுக்கு நல்லதுதான். 100% தோத்தது நல்லதுதான். இதுதான் ஜோதிடத்துக்கும் சுச்சம். ஜெயலலிதா அம்மா வந்து 2016 வந்து எலெக்ஷன்ல வந்து தோத்து இருந்தாங்க அப்படின்னா 100% உயிரோடு வந்திருப்பாங்க. அதான் பாதகாதிபதி. இப்ப இவருக்கே குரு தானே வந்து இப்ப இந்த பதவியில இருந்து இறக்குனதே குரு தானே ஸ்டாலின். சில நேரம் தோல்வி நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது கிரகம். அது அந்த அம்மா அந்த வழிபட்டது தாண்டி மாங்கல்ய பாக்கியம்னு ஒண்ணு இருக்குல்ல. குருவே பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு சரியா இருந்துட்டாவே கல்யாணம் நடந்துடுன்னு எல்லாருமே நம்ம சொல்றது வேலை நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்போம். அவருக்கு அந்த குருவோட புத்திய போயிட்டு இருந்துச்சு. அது தோத்தது அவருக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா குரு சுக்கிரன் இணைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா சடனா ஹார்ட்டை பம்ப் பண்ணி விட்டுரும். ஒரு மனிதனுக்கு அட்டாக் வருது அப்படின்னா குரு சுக்கிரன் பார்வையில் இருந்தாலோ இணைஞ்சு இருந்தாலோ அந்த தசையோ புத்தியோ சூட்சமங்கள் அந்தரங்கள் எது போயிட்டு இருந்தாலும் சடனா தம் பண்ணி விட்டுரும். அதுக்கு ஒரு காலகட்டம் ஏஜ் இருக்கு. சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சடனா அட்டாக் வந்து ஒரு சர்ஜரி பண்ண வச்சுட்டு திருப்பி காப்பாத்தி விட்டுரும். சில பேருக்கு சடனாவே காலி பண்ணி விட்டுரும். அப்போ அதுக்கு நம்மளோட ஆயுள் காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆயுள் காலம் வந்து சனி பகவானோட கர்ம வினைப்படி நம்ம எந்த எண்டில் நம்ம முடிக்கிறோமோ அந்த காலகட்டத்தை இருந்தாப்புல இந்த தசாபதி வந்துச்சு அப்படின்னா சடன் ஆயிரும். நீங்க 100% பாருங்க, ஸ்டாலின் வந்து சடனா தான் இறப்பார். ஸ்டாலின் இனி முதலமைச்சர் ஆக மாட்டான்னு சொல்றீங்க, உதயநிதியும் சந்தேகன்றீங்க. திமுகவோட நிலை என்ன? அதாவது வந்து உதயநிதி ஜாதகம்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றுருச்சு. அவர் வந்து கும்பலக்கணத்துல பிறந்திருக்காரு. அவர் பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. கேது 2ஆம் இடத்துல அவர் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது ட்ரோல் ஆகும். அவருக்கு நெகட்டிவா தான் வருமே தாண்டி அவரே அதை சொல்ல ஒரு விஷயம் வாக்கு கொடுத்தாவே என்னாலெல்லாம் காப்பாற்ற முடியாது. அவரோட ஜாதகமே அதுதான். அதாவது வந்து பூர்வ புண்ணியங்கிறது ரொம்ப முக்கியம், 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த முன்னோர்கள் செய்த புண்ணியத்துலதான் இப்ப விஜய முதலமைச்சர் ஆனது. அதுதான் 1, 5, 9 கேந்திரங்கிறது. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பண்ண புண்ணியத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் ஜாதகப்படி அவர் சிஎம் ஆனது. அதனாலதான்
அவங்க இப்ப வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொன்னதுக்கு காரணமே யாரோ ஜோதிடர் சொல்லி தான் அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ பதவி இருக்கும்போது சொல்லல. இந்த முதலமைச்சரான போது தான் சொன்னாங்க. அது அந்த தலைமுறை ஸ்டேஜுங்கிறது 3 தலைமுறை தான். நீங்க ஒருத்தரோட கர்மவினை எடுத்து பாத்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு மேல எல்லாம் யாருமே பெருசாலாம் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. இறங்கு முகமா தான் இருக்கும். 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் இறங்கிடும். 100% இறங்கிடும். அது நம்ம வச்சிருக்க சொத்துக்களை பொறுத்துன்னு வைங்களேன். அப்ப அதுபடிதான் அவர் இது பண்ணி தாண்டி இவர் வந்து இது இனிமே வந்து உதயநிதிக்கு அந்த மாதிரிக்க சிஎம் ஆகுற அமைப்பு இல்லை. அவருக்கும் இல்லை, அது அமைப்பு இல்லை. இந்த சூரிய தேச ஸ்டார்ட் ஆகுது. சூரிய தேச ஸ்டார்ட் ஆகும்போது இது மாதிரிக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். பட் ஆனா இவரை வந்து ஸ்டாலின் டோட்டலாவே அந்த அவங்க கட்சியை விட்டு அந்த தலைவர் பதவியிலேருந்து இது பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, செயல்படும். திமுகவோட நிலை இன்னும் இறங்கு முகம் தான் சொல்றீங்க? 100%. சரிங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னொரு பெண் வாரிசு இருக்காங்க, கனிமொழி. அது டப்பு இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா திமுகவுல ஒரு பெண்ணை முன்னிறுத்தினா? அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலின் இறப்புக்கு அப்புறம் கட்சி வந்து பயங்கரமா பலவீனமாகும். எல்லாருமே அந்த அதாவது இப்ப ஸ்டாலின் ஜாதகப்படியுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பேக்ரவுண்ட்ல சூழ்ச்சி தான் நடக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் வந்து அவங்க பெருசா தோத்தது காரணமே இவருக்கு நடந்த தசா புத்தி. அது வந்து 6ஆம் இடத்துல. அப்ப இவங்களுக்குள்ள எதிரி இருக்கணும், சூழ்ச்சி இருக்கணும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள அந்த சூழ்ச்சி இருக்க கண்டுதான் அவர் வந்து இது பண்ணி உள்ளடி வேலைகள் வந்து இந்த கட்சியில வந்து நிறைய நடக்கும். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இவருக்கு அப்புறம் வந்து டோட்டலாவே தம் பண்ணி விட்டுரும். அதை சமாளிச்சு அவர் உதயநிதினால சமாளிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர் அந்த ஸ்டேஜை வந்து இப்ப கலைஞர் மாதிரிக்கெல்லாம் எடுத்து இப்ப அண்ணா போனதுக்கு அப்புறம் அவர் வந்து எடுத்து அந்த இடத்த செஞ்சு அந்த ஆட்சிக்குள்ள வந்த மாதிரி முடியாது. இப்போ எக்ஸப்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே முதற்கொண்டு இப்ப எடப்பாடியோட ஆளுமை அளவோட இருக்காது, உதயநிதி ஆளுமை இருக்காது. அதனால வந்து டிஎம்கேங்கிறது வந்து இனி வந்து ஒரு ஏடிஎம்கே மாதிரி தான் ஆகும், வாய்ப்பே இல்லை. நான் எத்தனை பேர் எத்தனை ஜோசியர் எத்தனை உருட்டு உருட்டுனாலும் சரி டிஎம்கே இனி ஆட்சிக்கு வராது. நான் ஸ்ட்ராங்கா பதிவிடுறேன்.